ஓகே. இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெர்மிஷன் கொடுக்கறது. ஒரு யூசருக்குனாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்குனாலும் ஒரு பெர்மிஷன் கொடுக்கறதா இப்போ எப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம டொமைன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஏடி சர்வர், டொமைன் சர்வர் எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு சர்வர் வச்சுருக்கேன். அந்த சர்வர் வந்து டொமைன் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சர்வர் வந்து என்னால் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? ஒன்லி த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். வேறு எதுனா இருக்கானா? இல்லை. ஓகே. எனக்கு அதுக்கான ஆக்சஸ் இல்லை. இப்போது நான் என்னுடைய டொமைன் மூலியமாக நான் இந்த சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சஸ் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கான ஆக்சஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து திவ்யான்றவங்க வந்து இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு ஐடி இங்கே க்ரியேட் பண்ணணும். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் நான் ஓயூ பற்றி நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே. ஆர்கனைசேஷனல் யூனிட். அந்த ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓயூ கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சுக்கிறது தான். அவங்கள ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் ஆர்கனைசேஷனல் யூனிட். ஓகே. நான் இப்போது அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இதுதான் ஆர்கனைசேஷனல் யூனிட். இப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷனல் யூனிட் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா யூகே, லண்டன். என்னுடைய பிஸ்னஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. யூகே லண்டன் கொடுத்துருக்கேன். ஓகே. இது ஒரு ஓயூ. இந்த ஓயூ கீழே கம்ப்யூட்டர், சாரி, இந்த ஓயூ கீழே 3 ஓயூ க்ரியேட் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூஸரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எல்லா யூஸரையும் நான் இங்கே ஆட் பண்ணுவேன். இந்த யூகே லண்டனில் இருக்க பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற யூஸர் எல்லாத்தையும் நான் இங்கே ஆட் பண்ணுவேன். ஓகே. அண்ட் தென் கம்ப்யூட்டர்னால் ஒன்றும் இல்லை, சர்வர் இவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இல்லையா, ப்ரொவைட் பண்ணுற சர்வர் எல்லாமே எனக்கு இங்கே வரணும். ஓகே. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி குரூப் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு சர்வரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து திவ்யான்றவங்க ஆக்சஸ் பண்ணலாம், ஜீவிகான்றவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் எல்லாமே வந்து செக்யூரிட்டி குரூப் அந்த குரூப்பில் ஆக்சஸ் கொடுக்கலாம், ரிமூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்காக தான். ஸோ இது மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்க்காக டிஃபைன் பண்ணி செப்பரேட்டாக வந்து செக்ரிகேட் பண்ணுறவாங்க ஓயூ. ஓகே. இப்போ யூசர் நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். அர்ச்சனா அப்படின்ற ஒரு யூசர் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே. அர்ச்சனா, லாஸ்ட் நேம் இப்படி தான். இது எப்படி இந்த யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு எம்ப்ளாயி நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு ஒரு க்ரியேட் பண்ணி உங்கள் யூசர் ஐடி கொடுப்பாங்க, எம்ப்ளாயி ஐடி கொடுப்பாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சர்வர் ஆக்சஸ் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு அந்த சர்வர் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் அட்மின் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அட்மின் க்ரியேஷன் பண்ணுவோம். அந்த யூசர் ஐடி உங்களுக்கு கொடுப்போம். அது மூலிமா தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் சர்வீஸ் அண்ட் ஈவன் தோ உங்கள் லேப்டாப். ஓகே. இதுதான் எக்ஸாம்பிள். யூசர் லாகின் வந்து நான் ஆர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட். ஓகே. இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. என்னோடய இனிஷியல் ஸ்டேஜில் இது பாஸ்வேர்டு, இதெல்லாம் என்ன பாஸ்வேர்டு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும்போது அப்படின்லாம் என்ன கேட்டிருக்காங்க. இட்ஸ் எ வெரி லாங் பேக். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது சும்மா வேணும், நம்ம இப்போ கேட்குறதில்லன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் யாரும் இதெல்லாம் பெருசாக. யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாக்ஆன். ஓகே. இது என்ன அப்படின்னா, இப்போ நான் அர்ச்சனான்ற ஒரு யூசருக்கு நான் இதை ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. அந்த யூசர் வந்து அவங்க லாகின் பண்ணும்போது அவங்க சிஸ்டமை, அவங்க லேப்டாப்போ இல்லை எதுனாலும் லாகின் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு லாகான் வந்து அவங்களுக்கு அங்கே காமிக்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க சிஸ்டமில் காமிக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது காமிக்கும். ஓகே. அவங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி ஆகணும், மஸ்ட். அதுதான் எல்லா கம்பெனியுடைய ஸ்டாண்டர்டாக இருக்கும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாகினில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லாகினில் சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. நான் இங்கே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். அந்த பாஸ்வேர்டு வந்து பெர்மனெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய ஓன் பாஸ்வேர்டு வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக பாஸ்வேர்ட் மஸ்ட் சேஞ்ச் ஆன் த நெக்ஸ்ட் லாகான் அப்படின்னா யூசர் வந்து லாகான் பண்ணும்போது அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்களுக்கு பாஸ்வேர்டு எது மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்ட். யூசர் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது, நான் வச்சுருக்க பாஸ்வேர்டு தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். அதுதான். தேர்ட் வந்து பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் வந்து சிலருக்கு வந்து அல்டெல்யூ எல்லா கம்பெனிலையும்
சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டீம் வந்து பாஸ்வேர்டு வந்து ஐ திங்க் 40 to 45 டேஸ் தான் ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகணும். அது மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நான் பண்ணது எல்லா கம்பெனிலையுமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் பாஸ்வேர்டு. உங்கள் ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு 45 டேஸ் ஒரு 60 டேஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர். இது இப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் எக்ஸ்பயரே ஆகாது. அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வெளியே வர வரைக்கும். ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், 45 to 60 டேஸ்க்கு தான் அந்த ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணணும், நான் சேஞ்ச் பண்ணணும் பாஸ்வேர்டு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஒரே பாஸ்வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கனாலும் நிறைய இது மாதிரி அட்டாக்லாம் நடக்கும், வைரஸ் அட்டாக்லாம் நடக்கும். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி வந்து இது மாதிரி நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்கள் மேம். ஒரு டவுட் மேம். சொல்லுங்கள் மேம். இப்போ வந்து செக்யூரிட்டி பாலிசி போடுறோம்ல மேம், அது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பாலிசி போடலாம், யூஎஸ்பி பாலிசி போடலாம். ஸோ யூசருடைய பாஸ்வேர்டு வந்து எவ்வளவு நாள் எக்ஸ்பைரி ஆகும் அது எல்லாமே பண்ணலாம்ல மேம்? எல்லாமே போடலாம். எக்ஸ்பைரி ஆகிறது முதற்கொண்டு அவங்களுக்கு மெயில் அனுப்புறது முதற்கொண்டு எல்லாமே செட் பண்ணலாம். அது வந்து செக்யூரிட்டி டீம் வந்து எடுத்துப்பாங்க. அது செக்யூரிட்டி டீம் தான் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய ஜாப் இல்லை. நம்மளுக்கே அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், உங்கள் பாஸ்வேர்டு இன்னும் 10 நாள் எக்ஸ்பைரி ஆக போகுது, சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு யாரோ கேட்டிங்களா, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? மூவ் பண்ணவா? இல்லை நெக்ஸ்ட்டு ஆப்ஷன். ஓகே, பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பைரி, இது கிளியர். அக்கௌண்ட் இஸ் டிசேபிள்ட். ஓகே, அக்கௌண்ட் இஸ் டிசேபிள்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் டிசேபிள் பண்ணி வைக்கிறேன் டெம்பரரியாக, டெலீட் பண்ணாமல் அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. அக்கௌண்ட் வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறேன். அர்ச்சனா அப்படின்ற ஒரு யூசரை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். சேம் வந்து இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பைரி எனக்கு. ஓகே, இதில் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு லாகான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் எப்படி வரும்ன்றதை காமிக்கிறேன். அதுக்காகவே நான் மெயினாக வைக்கிறேன். யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாகான். ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் பாஸ்வேர்ட் மீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். பாஸ்வேர்ட் மீட் ஆகலை. ஓகே, பாஸ்வேர்ட் மீட் இது என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பாஸ்வேர்டு கொடுக்குறது வந்து அந்த பாலிசிக்கு வந்து மீட் ஆகணும். லைக் கேரக்டர்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், சிம்பிள்ஸ் இருக்கணும், இது எல்லாமே இருக்கணும். ஓகே, நான் ஒழுங்காக கொடுக்கல, அதனால் எனக்கு இப்படி இருக்குது. நான் இப்போ வந்து கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் நான் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன், சிம்பிள் கொடுத்துருக்கேன், லைக் ஆஷ், @ எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கேரக்டர் கொடுத்துருக்கேன், நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஓகே, இப்போ எடுத்துக்கிச்சு. அர்ச்சனா ஆர்ன்ற யூசர் இந்த டொமைன்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த அர்ச்சனா ஆர்ன்ற யூசருக்கு என்ன ஆக்சஸ்லாம் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டு மெம்பர் ஆஃப் பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்ன யூசர்லாம் இருக்குது. அட்மின் ஆக்சஸ் இருக்கா, என்னென்ன ஆக்சஸ்லாம் இருக்குது, என்ன டொமைன் ஆக்சஸ் இருக்கா, ஃபுல் அட்மின் ஆக்சஸ் இருக்கா, யூசர் ஆக்சஸ் தான் இருக்கா அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன இருக்குது, சிம்பிளாக டொமைன் யூசர் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அகெயின் ஐம் கோயிங் டு திஸ் சர்வர். இந்த சர்வர் வந்து இது டொமைனில் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ இந்த சர்வரில் நான் இப்போ அர்ச்சனான்ற லாகின் வச்சு லாகின் பண்ண போகிறேன். ஸ்விட்ச் யூசர். ஓகே, அதர் யூசர் போகிறேன். அர்ச்சனா க்ளவுடுன்றதில் என்னோடய லாகான் நேம் என்ன கொடுத்தேன், லாகான் நேம் தான் நீங்கள் கொடுக்கணும் இங்கே. ஓகே, லாகான் நேம்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, லாகான் நேம் இங்கே இருக்கா, இந்த அர்ச்சன் கொடுத்தா மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஓகே, அர்ச்சனா க்ளவுட் இது வந்து நம்மளுடைய டொமைன் நேம். இது அர்ச்சன்றதான் லாகான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய லாகான் நேம் வந்து இருக்கட்டும். பாஸ்வேர்ட். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரீன் தெரியுதா, யூசர் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி சேஞ்ச்டு பிஃபோர் சைனிங் இன். இது மாதிரி ஸ்க்ரீன் தான் எனக்கு வரும்.
ஓகே, ஏன் அப்படி வருது? நான் என்ன ஆப்ஷன் அங்கே கொடுத்தேன், கிளிக் பண்ணேன்? User must be changed next problem. எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட் லாகின். ஓகே, ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஸ்க்ரீன் வருது. இது மாதிரி தான் நீங்கள் யூஸரை க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுத்து க்ரியேட் பண்ணுவீங்க. பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பைரி அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. இந்த ஆப்ஷன் தான் கொடுத்து க்ரியேட் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு கம்பெனியில். ஓகே, அப்படி க்ரியேட் பண்ணும்போது நான் யூஸராக இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்க்ரீன் தான் வரும். நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பாஸ்வேர்ட் தெரியுதா? இப்போ நான் இங்கே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே ஓகே, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே ஃபைன். எஸ், அப்படி எனேபிள் டு அப்டேட் பாஸ்வேர்டு. ஓகே, டஸ் நாட் மீட் லென்த். ஓகே, அகெயின் இந்த பாஸ்வேர்டு என்னுடைய அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மீட் ஆகலை, அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி. அகெயின் ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச் சம்திங். ஓகே, படிக்கிறேன் போல. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். வாட் இஸ் த யூசர் நேம்? ஓகே, இங்கே நான் பாஸ்வேர்டே கொடுக்கலையா? ஓகே, ஓகே சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னுடைய பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ வந்து இது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டோன்னே எனக்கு இதில் அப்டேட் ஆகிடும் இந்த டொமைனில். இப்போ வந்து நான் இப்போ சைன்இன் பண்ணுறேன். அர்ச்சனா ஆர் டொமைனில். இப்போ டொமைன் இப்போ ரெண்டு காமிச்சு அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருந்துச்சு. இப்போ இது டொமைனில் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் நான் உங்களுக்கு இது சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு என்னவா இருக்குது, ஒன்லி டொமைன் யூஸராக இருக்குது. இங்கே என்ன எனக்கு ஆக்சஸ் பெர்மிஷன் இருக்குது, ஒன்லி டொமைன் யூஸராக இருக்குது. ஸோ டொமைன் யூஸராக இருக்கும் போது நான் அட்மின் இல்லை. நான் அட்மின் உடைய அக்கௌண்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அட்மின் ஆக்சஸ் இல்லை. அப்படி இருக்கும் போது ஒரு சர்வரில் என்னால் வந்து சப்போஸ் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணும், ரைட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணுன்னாலும் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஜஸ்ட் டொமைன் யூஸர் தான், நாட் டொமைன் அட்மின். ஓகே, இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துடலாமா? நான் ஒரு டொமைன் யூஸர் தான். நான் இப்போ இது வந்து ஜஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆப்ஷனே இல்லை, ரீபூட் ஷட் டவுன் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஜஸ்ட் டொமைன் யூஸர். என்னால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், ரீட் பண்ணிக்க முடியும், இதில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது, இது வந்து கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு எதனா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபயர்வால் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் எனக்கு அட்மின் பாஸ்வேர்டு கேட்குது. ஏன்னா நான் இப்போ அர்ச்சனான்ற ஒரு லாகின் ஒரு அக்கௌண்ட் மூலயமா இதை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட் வந்து டொமைன் ஆக்சஸ் இல்லை, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒன்லி யூசர் ஆக்சஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும் போது என்னால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் எதுவுமே பண்ணிக்க முடியாது. இந்த சர்வரில் ஷட் டவுன் கூட பண்ண முடியாது, ரீஸ்டார்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம், டேட்டாஸ் என்ன இருக்குது உள்ள அப்படின்றத ஜஸ்ட் நான் ரீட் பண்ணலாமாங்காட்டி ரைட் எதுவுமே எனக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நான் இதோடைய டொமைன் அட்மின் இல்லை. ஓகே, இப்போ சொல்லுங்க மேம். இது வந்து செக்யூரிட்டி பாலிசில இன்டர்நெட்லாம் பிளாக் பண்ணலாம்னு சொன்னீங்களா மேம்? ஆமாம், அது எப்படி? இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ஃபயர்வால் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இன்டர்நெட் எல்லாமே. அதுதான் இன்டர்நெட் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அவங்க தான் பண்ணுவாங்க.
பட் நம்ம வந்து நான் உங்களுக்கு சர்வர் கமிஷன் பண்ணும்போது ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். பட் நம்ம பண்ண மாட்டோம் இது. இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். சில சர்வருக்கு ஸ்பெசிஃபிக்கான சர்வருக்கு நம்ம பண்ணுவோம் நம்ம பிஸ்னஸ்க்கு. அது எல்லா கம்பெனிலையும் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது குரூப் பாலிசி மூலயமா நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். பட் நீங்களாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எல்லா சர்வீஸ் பேஸ் கம்பெனிலலாம் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. எல்லா ப்ராடக்ட் லைக் குரூப் பாலிசி, டிஎன்எஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போனீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும், இது மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மேம் பாஸ்வேர்டு மாத்தினா பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆகுதுன்னா மெயில் போகும்னு சொன்னீங்களே மேம், அது எப்படி ஆமாம், மேம்? மெயில் வரும். பாலிசி அதுவும் செக்யூரிட்டி டீம் தான் செட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி டீம். யா, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 10 நாளில் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுது, சேஞ்ச் பண்ணுங்க. 15 நாளில் எக்ஸ்பைரி ஆகுது, சேஞ்ச் பண்ணுங்க. 5 days, 1 day, 0 day அப்படின்னு நம்மளுக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கும். அந்த 0 day வந்தோடனே நம்மளால் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அது செக்யூரிட்டி பாலிசில தான் பண்ணுவாங்களா மேம், இல்லைன்னா வந்து ஆமாம், அவங்க செக்யூரிட்டி ஃபயர்வால் வந்து பாலிசிலே பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய யூசர் வந்து குரூப் பாலிசி மூலியமாகவும் பண்ணுவாங்க. பட் அது செக்யூரிட்டி டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க, நம்ம பண்ண மாட்டோம். ஒரு கம்பெனியுடைய செக்யூரிட்டி எல்லாமே ஒரு கம்பெனியில் உள்ள சைபர் செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி டீம் தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்மளுடைய யூசர் அக்கௌண்ட் இதெல்லாமே. இந்த ஏடி யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது வந்து செக்யூரிட்டி டீம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏடி டீம் ஃபுல் கண்ட்ரோல் எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த குரூப் பாலிசி அசைன்மெண்ட் பண்ணுறது, புதுசாக டொமைன் ஆட் பண்ணுறது, டொமைன் கண்ட்ரோல், இது மாதிரி வேலை எல்லாமே ஏடிஎக்ஸ் ஆட் பண்ணுறது, டிஎன்எஸ் ஆட் பண்ணுறது, பாயிண்டர் கொடுக்கறது. ஸோ இது மாதிரி வேலை எல்லாமே வந்து ஏடி டீம் தான் பார்க்கும். டிஎன்எஸ் டீம், அது ஏடி டீம்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த ஆப்ஷனுமே இல்லை, என்னால் எந்த ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் அகெயின் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ஏடிக்கு போகிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா அட்மின் ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். அட்மின் ஆக்சஸ் கொடுத்த உடனே என்ன ஆப்ஷன்லாம் வருது நம்ம செக் பண்ணலாம். டொமைன் அட்மின் கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட்டு வந்து செக் நேம்ஸ் கொடுங்க, நம்மளுக்கு வந்துடும் என்ன டொமைன் அட்மின்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. கிளிக் ஓகே, ஜஸ்ட் அப்ளை அண்ட் கிளிக் ஓகே. ஓகே, இப்போது இந்த அர்ச்சனா என்ற ஒரு யூசருக்கு டொமைன் ஆக்சஸ் இருக்குது. இப்போது இந்த டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா சர்வருக்குமே எனக்கு என்ன இருக்குது, டொமைன் ஆக்சஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு சர்வர் தான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் இது ஒரு 200 சர்வர் இந்த டொமைனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஆக்சஸ் இருக்குது. நான் டொமைன் ஆக்சஸ் ஒரு சர்வருக்கும் அந்த டொமைன் ஆக்சஸ் இருக்குது, நான் பண்ணிக்கலாம். ஆனால் சில கம்பெனியில் இது ஒரு டேர்ம், இது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் கொடுத்துட மாட்டாங்க. ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ வந்து என்னால் வந்து ஒரு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண முடியாது, அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஆக்சஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ டொமைன் அட்மினாக இருக்கேன். ஓகே, இப்போது என் கூட வேலை பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரீட் ஒன்லி மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா அவங்களுக்கு டொமைன் யூசர் ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும்தான் கொடுப்போம். இது மாதிரி அவங்களால வந்து டெலீட் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் அந்த அட்மினுக்கு எல்லா ஆக்சஸுமே இருக்கும், ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், அந்த சர்வருடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஓயூ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பேஸ்ட் ஆன் த டிபார்ட்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் ஆர் லொக்கேஷன், அது மாதிரி. ஓகே, இப்போ எனக்கு இப்போ வந்து டொமைன் இங்கே ஒரு டொமைன் தான் இருக்குது, அதனால் இப்போ ஒரு டொமைனில் காமிக்கிறேன். இதுவே மல்டிபிள் டொமைன் இருக்குது. இந்த டொமைன் இப்போ வந்து யூகே cloud.com ஒரு டொமைன் இருக்குது. அந்த uk.cloud.com டொமைன் கீழே தான் இந்த ஓயூலாம் இருக்குது. யூகே லண்டன் யூசர் இருக்காங்க, கம்ப்யூட்டர் இருக்காங்க, செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்போது எனக்கு uk.cloud.com ஆக்சஸ் கிடைக்குமா, அதெல்லாம் யூசர் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அதை நான் மேனேஜ் பண்ணல. நான் மேனேஜ் பண்ணுறது அர்ச்சனா cloud.com என்ற பிஸ்னஸ் மட்டும்தான். என்ன ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கு தான் எடுத்திருக்காங்க. இதில் உள்ள சர்வருடைய ஆக்சஸ் தான் எனக்கு இருக்குது. ஆனால்
இந்த பிஸ்னஸ் யூகே cloud.com-ன்ற ஒரு டொமைனுக்கு எனக்கு ஆக்சஸ் இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது நான் இதில் உள்ள யூசர் கம்ப்யூட்டர்லாம் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. மேம் சொல்லுங்க. மேம் இப்போ வந்து யூகே லண்டன்ல இது கொடுத்துருக்கீங்க, ஒரு ஓய்வு கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த ஓய்வுக்குள்ள யூசர்ஸ் அண்ட் யூசர்னு ஒரு ஓய்வு கிரியேட் பண்ணிருக்கீங்க, கம்ப்யூட்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணி. கம்ப்யூட்டர் எதுக்கு மேம் கிரியேட் பண்றோம்? நார்மலாவே டிஃபால்ட்டா யூசர்ஸ்குள்ள கம்ப்யூட்டர்னு வருது. இல்லை, அப்படி வராது. ஏன்னா யூசர்ன்றது வேற. யூசர்ன்றது ஒரு யூசரையும் இப்போ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நான் 10 பேர் வேலை பார்க்குறாங்க இந்த பிஸ்னஸ்க்குன்னா அந்த 10 பேரையும் அவங்களுடைய யூசரை நான் இங்கே ஆட் பண்ணுவேன், யூசர் ஐடியை. ஓகே, யூசர் நேமை. கம்ப்யூட்டர்ன்றது அந்த 10 பேருக்கும் நான் 10 சர்வர் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த 10 சர்வரையும் நான் இங்கே ஆட் பண்ணுவேன், அந்த கம்ப்யூட்டர் நேம் ஆட் பண்ணுவேன். இப்போ இங்கே கம்ப்யூட்டர் ஆட் ஆயிருக்கா, அது மாதிரி டொமைன் எல்லா 10 பேருடையதும் நான் இங்கே ஆட் பண்ணுவேன். இந்த செக்யூரிட்டி மேனுவலா ஆட் பண்ணுமா டிஃபால்ட்டா வந்துருங்களா மேம்? டொமைன் ஜாயின் பண்ணும்போது டிஃபால்ட்டா வந்துரும். பட் சில கம்பெனில நான் மேம் சொல்றேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேம் இதுலயே வந்து யூசர்ஸ் இருக்குல்ல மேம், டிஃபால்ட்டா நம்ம ஓய்வு கிரியேட் பண்ணலாம், அந்த யூசர்ஸ்குள்ள தான் நம்ம யூசர் கிரியேட் பண்ணுவோம் மேம். ஆமா, அது நான் ஓய்வு ஏன் செப்பரேட்டா கிரியேட் பண்ணி காமிச்சேன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு பிசினஸ்க்கு ஒரு ஓய்வு மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட் ஓய்வாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ்டாக இருக்கும். பாலிசி வேணா அந்த பர்టిక్యులர் இதுக்கு மட்டும் நம்ம ஓய்வுக்கு மட்டும் அப்ளை பாலிசி பண்ணிக்கலாம். பர்టిక్యులர் ஓய்வுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் பாலிசி. மேம் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, மேம் கேக்குது. இந்த எனக்கு ஓய்வு கேக்குது. ஃபுல்லாமே நம்ம டீம்ஸ் இது பண்றது, சேல்ஸ் டீம், ஹெச்ஆர் டீம்ஸ், அது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் டீம்ஸ் வைஸாவும் மல்டிபிள் டீம்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட், நம்ம அதை டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா வைஸாவும் பிரிச்சு வச்சு பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எஸ் அப்படியும் பிரிச்சு பண்ணிக்கலாம். நான் அவங்களுக்கு வந்து இப்போ சேல்ஸ் டீமுக்குனா இந்த ஃபோல்டர் அக்சஸ் இது பண்றது, கரெக்ட் அந்த மாதிரி தான் நம்ம ஓய்வு கரெக்ட் ஃபுல்லாமே. கரெக்ட் அதே கான்செப்ட் தான். நான் இங்க பிசினஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அந்த 10 பேருக்கான கம்ப்யூட்டர் இப்போ செக்யூரிட்டி குரூப்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு சில கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும். ஓகே, எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏடியை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, சில கம்பெனியில் வந்து நான் டொமைன் ஜாயின் பண்ண உடனே கம்ப்யூட்டர் அங்கே ஆட் ஆகிடும். ஓகே, பட் வேற ஒரு கம்பெனியில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது, நான் டொமைன் ஜாயின் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஓயூவில் வந்து எந்த ஓயூன்னு கரெக்டான ஓயூ பார்த்து அந்த பிஸ்னஸ்குள்ளே வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் கம்ப்யூட்டரை க்ரியேட் பண்ணணும், கம்ப்யூட்டர் நேம் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் நேம் சும்மா நான் இப்போ ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து விண்டோஸ் 2019 ஒரு சர்வரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து டிஃபால்ட்டாக ஓகே கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் கம்ப்யூட்டர் நேமை க்ரியேட் பண்ணால் தான் என்னால் டொமைன் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணும். இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது, இது மாதிரி செக்யூரிட்டி பாலிசியும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். பட் நார்மலாக வந்து டொமைன் ஜாயின் பண்ணாலே இது எடுத்துக்கும். பட் செக்யூரிட்டிக்காக சில கம்பெனி வந்து இதையும் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டொமைன் ஜாயின் பண்ண முடியுன்றது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. பட் நீங்களாம் அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. பட் நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் இது மாதிரி பார்த்துருக்கேன், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது மாதிரி. அதுக்காக நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நாலேஜ்க்காக. ஓகே, இப்போ செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த கம்ப்யூட்டருக்கு அட்மின் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன் நான். வந்து ஒன்று வந்து யூசர் அக்கௌண்ட், ஒன்று வந்து அட்மின் அக்கௌண்ட். ஓகே, இந்த 2 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த சர்வரை டொமைன் மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிபி, ரிமோட் டெஸ்க்டாப் யூசர். ஓகே, இப்போ டொமைன் ஆக்சஸ் டொமைன் க்ரெடென்ஷியல் வச்சுருக்கவங்க எல்லாரும் என் சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நான் அதையும் செக்யூரிட்டி குரூப் மூலயமா அவங்கள பெர்மிஷன் கொடுக்காம இருப்பேன்.
ஸோ இதுக்காக தான் செக்யூரிட்டி குரூப் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இது டொமைன் ஜாயின் பண்ணிட்டேன்ல, இதை செக் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் டாபிக் சேஞ்ச் ஆகிடும், மறந்துடுவீங்க. ஓகே, இப்போ வந்து லாக் பண்ணுறேன், அகெயின் லாகின் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடி யூஸராக லாகின் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து அட்மினாக வரும். ஓகே, அர்ச்சனா ஆர், பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், ஓகே. ஸோ இது வந்துடுச்சு. இப்போ எனக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கான்னு பார்க்கலாமா? ஐ திங்க் அட்மின் ஆக்சஸ் வந்துருக்கணுமே. ஓகே ஃபைன். முன்னாடி செக் பண்ணிட்டு ஓகே, அட்மினில் தான் இருக்குது. ஓகே, ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம், ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தோமா முன்னாடி. என்ன, நான் அப்போ யூஸராக மட்டும்தான் இருந்தேன், எனக்கு ரீட் ஆக்சஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆக்சஸ் வந்திருக்கு, டொமைன் ஆக்சஸ் வந்துச்சு. நான் இப்போ வந்து டொமைன் அட்மினாக இருக்கேன். அதனால் இப்போ இந்த சர்வரில் என்னால் எதனாலும் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா ஈஸியாக. முன்னாடி வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம், இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு ஈஸியாக. இப்போ நான் இதுவே வந்து செக்யூரிட்டிக்கு போகணும். இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சா. முன்னாடி என்ன பண்ணிச்சு, பாஸ்வேர்டு கிடைச்சு. இப்போ வந்து விண்டோஸ் ஃபயர்வாலுக்கு போகணும். நான் இதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னாலும் அப்போது என்ன பண்ணியிருக்காது, அலோ பண்ணியிருக்காது டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா. இப்போ நான் இதை ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். இப்போ எனக்கு அலோ, ஏன் பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே, மேபி லெட் மீ ட்ரை வித் மை பாஸ்வேர்டு. பட் பாஸ்வேர்டு கேட்காது, நார்மலாக அவங்கள வந்து எடுத்துகிட்டு போவோம். எஸ், என்னால் மேம் சம் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டும் கேக்குது மேம். பாஸ்வேர்டு அட்மின் டொமைன் அட்மின் ரைட்ஸ் கொடுத்தா கூடமே. ஆமா மேம். மேபி சம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் யூசர்ஸ்க்கு சேஞ்சஸ்க்கு, வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ்க்கு. பட் நீங்கள் யூஸராக இருக்கும் போது இந்த பாஸ்வேர்டு கொடுத்தா கூட ஒர்க் ஆகாது. டொமைன் அட்மினாக இருக்கிறதுனால தான் இந்த பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன், ஃபயர்வால் எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டேன். ஓகே, என்னால் பண்ண முடியுது. ஓகே, ப்ளஸ் இது ஏன் இந்த ஆப்ஷன் ஏன் காமிக்கலை, வெயிட் பண்ணுங்கள், நான் இதை இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். எனக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே காமிக்கணும், அதுதான் டொமைனு. ஓகே, என்னால் பண்ண முடியாது, அட்மின் ஆக்சஸ் இருக்குது தான். பட் இருந்தாலும் நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப லாகின் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு யூசர் கேட்குறாங்க, அந்த யூசருக்கு ஆல்ரெடி ஐடி இருக்குது, அந்த டொமைனில் ஐடி இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சர்வருக்கு மட்டும் ஆக்சஸ் கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? எஸ்,
ஓகே. இப்போ அந்த ஆப்ஷன் காமிக்குதா? இப்போ டொமைனில் தான் நான் டொமைன் என்னுடைய இந்த சர்வர் என்னோட யூசர் ஐடி வந்து டொமைனில் இருக்குது. இந்த சர்வர் வந்து நான் இதில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது, ரீட் ரைட் எல்லாமே பண்ண முடியுது. ஸோ ரீஸ்டார்ட் ஷட் டவுன் பட்டன் காமிக்குதா? ஓகே ஃபைன். இதுதான் டொமைன் அட்மின். ஓகே, இப்போது நான் வந்து கம்மிங் டு த அதர் பாயிண்ட். இப்போ வந்து ஒரு யூசர் இருக்காங்க. ஓகே, அந்த யூசர் ஆல்ரெடி ஐடி வச்சுருக்காங்க. நான் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ ஒரு யூசரை. ஒரு யூசர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த யூசர் இருக்காங்க, டொமைனில் இருக்காங்க, டொமைன் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அந்த சர்வருக்கு ஆக்சஸ் இல்லை, அந்த சர்வருக்கு ஆக்சஸ் கேட்குறாங்க. இப்போது நான் இந்த ஆப்பிள் வச்சு இந்த சர்வரை லாகின் பண்ணிடலாம், ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த டொமைனில் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, நான் யூசர் ஐடி உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என் சர்வரை எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. செக்யூரிட்டி குரூப் அதுக்காக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டி குரூப்பில் இந்த ஆப்பிள்ன்ற யூசரை ஆட் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியும் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதில் பண்ண முடியுமா? ஐ திங்க் நான் குரூப் பாலிசியில் காமிக்கிறேன். இப்போ இதில் பண்ண முடியாது. இப்போது ஆப்பிள்ன்ற ஒரு யூசர் வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் யூசர் ஐடி இருக்குது, இது யூசர் ஐடி வச்சுருக்காங்க, பட் சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியாது. சர்வர் ஆக்சஸ் நம்ம தான் கொடுக்கணும். அந்த சர்வரில் ஆர்டிபி ஆக்சஸ் ரிமோட் டெஸ்க்டாப் யூசர் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி குரூப்பில் அந்த சர்வர் எந்த சர்வர் இருக்காங்களோ எந்த சர்வர் ஆக்சஸ் கேட்குறாங்களோ அந்த சர்வருக்கு இவங்க ஆப்பிள்ன்ற யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்க லாகின் பண்ண முடியும், அந்த சர்வரை ஆர்டிபி மூலிமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது மாதிரியும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் வேறு எப்படிலாம் மெயினாக செக்யூரிட்டி குரூப் இதுக்கு தான் ஆக்சஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணுவாங்க. அட்மின் அக்கௌண்ட், யூசர் அக்கௌண்ட், சைட் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட், டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட், இது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக ஹெச்ஆருக்கு ஹெச்ஆர் வந்து இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஹெச்ஆர் சர்வர் ஒன்று இருக்குது, அவங்க அப்ளிகேஷன் அந்த ஹெச்ஆர் டூல்ஸ் எல்லாம் ஒரு ரன் ஆகிட்டு இருக்குது, அவங்களுக்கு எதுக்கோ தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 சர்வர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஹெச்ஆர் வந்து அந்த 2 சர்வர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாமே பண்ணுறது எதில் அப்படின்னா ஏடியில். ஓகே, ஒரு ஏடியில் அந்த டொமைனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 டொமைன் இருக்குன்னா அந்த எந்த யூசர் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அந்தக்கேற்ற மாதிரி அவங்க டொமைனில் அசைன் ஆகிருப்பாங்க. அவங்க லேப்டாப்பும் அந்த டொமைனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள மேனேஜ் பண்ணலாம் இந்த ஆக்டிவ் டைரக்டரி மூலயமா ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுத்து. ஸோ இதுதான் பெர்மிஷன். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் பெர்மிஷன் கொடுப்பீங்க. ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணுவீங்க, அந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுப்பீங்க. இப்படி தான் இருக்கும். சேம் ஃபார் பிரிண்டர். இப்போ யூசர் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி குரூப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரிண்டர் ஓய்வு வச்சுருப்பாங்க. உங்கள் கம்பெனியில் என்னென்ன பிரிண்டர் டிவைஸ்லாம் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்றதை இந்த பிரிண்டர் இங்கே ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பிரிண்டரும் சேம் இதே மாதிரி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சொல்லுங்கள் மேம். சொல்லுங்கள், கேட்குது. மேம், இப்போ நம்ம ஒரு ஓய்வு கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஓய்வு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூகே லண்டன்ல ஒரு ஓய்வு கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஓய்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் யூசர்ஸ்ல வந்து யூசர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த யூசரை வந்து நான் வேற ஒரு ஓய்வுல மூவ் பண்ண முடியுமா மேம்? பண்ணலாம். உங்களுக்கு அந்த பெர்மிஷன் இருக்குமா? இன்னொன்னு எக்ஸிஸ்டிங் ஓய்வு வேணா, ஓகே, எக்ஸிஸ்டிங் ஓய்வு வேணானா டெலீட் பண்ணிடலாமா மேம்? அதனால ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? இல்ல பண்ண கூடாது. ஏன்னா மத்த யூசர் இருப்பாங்கல்ல அந்த ஓய்வுல. இல்ல மேம், நான் எல்லா யூசருமே வேற ஒரு ஓய்வுக்கு மூவ் பண்ணிட்டு அப்ப டெலீட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது. பட் லண்டன்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம்னா அந்த லண்டன்ல மட்டும் இருக்கிறது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்லாட்டி வேற சைட்ல இருக்கிறது கூட ஆக்சஸ் பண்ண முடியாது? அந்த லண்டன்ல இருக்க சைட்ல இருக்க யூசர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்.
அவனால இப்ப லண்டன்ல இருக்க சர்வர்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஆமா, அதுக்காக தான் நான் இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன் அவங்கள. ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம்ல. இங்க எங்க செக்யூரிட்டி இருக்கு, இங்க எங்க கண்ட்ரோல் இருக்கு? இல்ல. சோ இது மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். இல்ல சப்போஸ் அந்த யூசர் வந்து லண்டன்ல இருந்து இப்ப வேற ஏதோ பிசினஸ் விஷயமா வேற இடத்துக்கு போயிருக்கான், அப்ப அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவான்? பண்ணலாம், அங்க இருந்து என்னோட சர்வரை ஆக்சஸ் பண்ணலாம். அதே ஐடி, அதே பாஸ்வேர்டு எல்லாமே அதே அந்த நெட்வொர்க்ல இருந்து பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். VPN, அதுக்கு தான் VPN ஒன்று இருக்கும். உங்கள் கம்பெனிக்குள்ளே போயிட்டா VPN தேவைப்படாது மோஸ்ட்லி. நீங்கள் ரிமோட்டில் வேலை பார்க்குறீங்க, இப்போ உங்கள் கம்பெனி சென்னையில் இருக்குது, நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருந்து அப்படின்னா VPN கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ஒரு கம்பெனிலையும் VPNன்றது அது நெட்வொர்க்கிங்கில் வரும். சரி, ஓகே, நான் அதை உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. எனக்கு சின்னதாக நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் 15 minutes. ஓகே, VPN ஒன்று இருக்கும். அந்த VPN மூலியமாக தான் நீங்கள் அந்த கம்பெனியுடைய சர்வர் ரீச் பண்ண முடியும், அந்த கம்பெனியுடைய நெட்வொர்க்கை ரீச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நான் US கம்பெனிக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னுடைய VPN வந்து அந்த US இந்தியா அப்படின்னு கனெக்டாக இருக்கும், ஒரு ரீஜனாக கனெக்டாக இருக்கும் நெட்வொர்க்கு. ஸோ அந்த VPN யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னா சிஸ்கோ வச்சுருக்காங்க, பாலோ ஆல்டோ வச்சுருக்காங்க. பாலோ ஆல்டோ மீன்ஸ் குளோபல் ப்ரொடெக்ட். ஓகே, மெயினாக மார்க்கெட்டில் இவங்க தான் லீடிங். சிஸ்கோ அண்ட் பாலோ ஆல்டோ தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்க VPN கனெக்ட் பண்ணிட்டு நான் என்னுடைய UK சர்வரை எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இந்தியாவிலேருந்து கூட ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் ஏதோ ஒரு சர்வர் எங்கேயோ இருக்குது, நான் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா VPN மூலியமாக. கம்பெனிக்குள்ளே போயிட்டேன்னா என்னுடைய கம்பெனி நெட்வொர்க் என்னுடைய ரீஜனுக்குள்ளே இருக்கேன், அப்போனா எனக்கு VPN தேவைப்படாது. நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன், ஐ மீன் வெளியே இருந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக VPN தேவை. ஏன்னா அவங்க நெட்வொர்க் ரீச் பண்ணால் மட்டும்தான் நான் சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்க சர்வர் எல்லாத்தையும். ஸோ VPN இஸ் மஸ்ட். VPN மூலியமா எல்லாமே போகலாம். ஓகே, ஸோ இதுதான். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? பெர்மிஷன் இப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதில் உங்களுக்கு என்ன வேலை இருக்கும் ஏடியில் அப்படின்னா, டொமைன் ஜாயின் பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுவீங்க, சப்போஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா யூசர் ஆட் பண்ணுவீங்க, யூசருக்கு ஆக்சஸ் கொடுப்பீங்க, அந்த கம்ப்யூட்டருக்கு அட்மின் அக்கௌண்ட் ஆக்சஸ் கொடுப்பீங்க, யூசர் ஆக்சஸ் அக்கௌண்ட் கொடுப்பீங்க, கிரியேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க ஏடியில். உங்களுக்கு ஏடியில் வேலை. ஆமா, இப்போ ஒரு ஓயூல இருந்து இன்னொரு ஓயூ ஒரு சர்வர் மூவ் பண்ணும்போது ரீபூட் எதுவும் தேவைப்படுமா? ஆகாது. தேவையில்லை. பட் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ யூகேக்காக வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஓயூக்குள்ளே இருக்கிற இதை மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், மற்ற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்போது ஃபுல் ஆக்சஸ் இருக்காதா நமக்கு? இல்லை, அந்த யூகேக்காக மட்டும்தான் இருக்கும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க என்விரான்மெண்ட்டில். இப்போ இதுன்றதுனால எல்லா ஆக்சஸும் எனக்கு இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்விரான்மெண்ட்டில் அப்படி இருக்காது. இப்போ நான் எந்த பிஸ்னஸ்க்காக எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கணும், நான் அதுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ VMware அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க, எந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எத்தனை பிஸ்னஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, எத்தனை ரீஜனுக்காக, அந்த ரீஜனுக்கான ஆக்சஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் மொத்த டொமைனுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ archana.cloud.comல வேலை பார்க்குறீங்கன்னா அந்த டொமைனுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க, applecloud.comக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்குமே அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஆஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களுக்குமே அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த டொமைனுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். அந்த டொமைன்லையுமே சில ஓயூ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனாலும் பண்ணலாம் உங்களுக்கு, அது மாதிரி தான் பண்ணுவாங்க கம்பெனியில், உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் இந்த அளவுக்கு தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, அப்படின்லாம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரோட்டோகால் போட்டு அதுக்கப்புறம் IP அட்ரஸ் ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes நான் உங்களுக்கு எடுத்துடுறேன். IP அட்ரஸ் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C எப்படி என்னென்ன IP சீரிஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, அது நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மோஸ்ட்லி நான் விண்டோஸ் FSMO ரோல்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு சண்டே நம்ம VMware ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெட்வொர்க்கிங் கேட்டிங்கல்ல, அந்த VPNனா என்னென்னு அதுவும் நான் ஒரு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, அப்படிலாம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது யாருன்னா செட்டப் போடுறதா இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் செஷனில் யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனு, செட்டப் போடலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து எப்படின்றத நான் சொல்லிடுறேன்.